யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரெட் ரெசிபி தான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா ராத்துலேயும் ஜாம் இருக்கும். ஜாம் கொஞ்சம் தடவிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தவாவில் போட்டே பண்ணலாம். இந்த மாதிரி டப்பா இருக்கணும்னு நீங்கள் அப்படி இருந்தால் தான் பண்ண முடியுமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்படியே இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே தவாவில் ப்ளேஸ் பண்ணி வாட்டி எடுத்துட்டுருங்க. அப்புறம் இதில் பீனட் பட்டர் தடவுறோம். இதில் அவுட்டர் பார்ட்டில் பட்டர், இதில் வாழைப்பழம் இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வைங்க. மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டால் மூடிடும். மெல்டட் பட்டர். இதுவும் ரொம்ப ஈஸி இல்லையா? எல்லாருக்கும் ஜாம் கிடைக்கும் அண்ட் பீனட் பட்டரும் கிடைக்கும். ஸோ அது ஒரு இதுவாக தடவிட்டு உள்ளுக்குள்ளே வாழைப்பழம் வச்சேன்னா சாப்பிடாத குழந்தைகள் கூட சாப்பிட்டுடும். பீனட் பட்டர் போடுற இடத்துல நாங்கள் நியூட்ரலா போடலாமா? தாராளமாக போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நியூட்ரலாவோடையும் சாப்பிட்றலாம் குழந்தைங்களாம். சம்டைம்ஸ் நமக்கு இதெல்லாம் ஹெல்தி இல்லையே மாமி அப்படின்னு சொல்லி கேட்பேன். எஸ், ஹெல்தி இல்லை தான். வாரத்தில் 1 நாள் 2 நாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலன்னா நம்ம பண்ணி கொடுக்குற அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேமா. அதனால் 1 or 2 days அவள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ப்ரெட்டில் தானே என்ன கேட்குறாளோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்குறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் அதை அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இது குழந்தை இந்த நாள் குழந்தைகள் எல்லாருக்கும் நட்டலாக தான் பிடிக்கிறது அண்ட் அந்த மாதிரி பீனட் பட்டர் தான் பிடிக்கிறது, இந்த மாதிரி ப்ரெட் தான் பிடிக்கிறது. ஸோ அதை நம்ம ஒரேடியாக அதுவே கொடுக்காத இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தேன்னா கொஞ்சம் அவளுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். சரி, இன்றைக்கி ஏதோ அம்மா புதுசாக டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கா அப்படின்ற ஒரு இதுவும் வரும். பனானா அதே மாதிரி எந்த குழந்தையிலையும் சாப்பிட வைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். நீங்கள் இந்த மாதிரி நட்டலாவோடையோ இல்லை பீனட் பட்டரோடையோ இந்த பனானா கலந்து நீங்கள் வச்சேன்னா சாண்ட்விச் வச்சுருக்கான்னு நினச்சின்னு சாப்பிடும். அதுலேயும் ஏன் பேத்தி பனானா சாப்பிடுவோம் இல்லைன்னு நான் அவள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம். நாக்கா நோட்டு அது அவள் அப்பாவோட பழக்கம். நான் கூட பழக்கப்படுத்தலைன்னு சொல்லி அவள் அப்பா எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட வச்சு பழக்கப்படுத்திருக்க. சில குழந்தைகள் பனானாலாம் செய்து என் பிள்ளையோட பொண்ணெல்லாம் பனானானாலே எங்கேயா ஓடி போயிடும். அந்த மாதிரி அதில் அவளெல்லாம் வழி கொண்டுறதுக்கு நீங்கள் இந்த நட்டலாக்குள்ளே பனானா வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிட்ருவா. தான் சொல்கிறேன், என் மாப்பிள்ளை என்னோடய பேத்தியை நன்னா ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் சாப்பிட பழக்கப்படுத்திட்டு என் பிள்ளையால் அதெல்லாம் பண்ணவே முடியல. அவனை டபாய்ச்சிடுச்சு பசங்கள்லாம். ஜோராக ரெடி ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆட்டும். ஆனால் இந்த ப்ரெட் மட்டும் நீங்கள் டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைங்க. சுட சுட வச்சேன்னா இது இந்த ப்ரெட் நொச நொசன்னு ஆகிடும். அப்படியே ஜோராக ரெடி ஆகிடுது. நீங்கள் இதை அப்படியே தவாவில் போட்டு கூட பண்ணிக்கலாம். நிச்சயமாக எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதோடு கூட உங்களுக்கு இந்த மாதிரி நட்ஸ் வச்சு கொடுத்துருவோம். வால்நட்டு, பாதாம், 4 முந்திரி எல்லாம். ஐ திங்க் நீங்கள் இதெல்லாம் நாங்கள் வாங்கணுமா மாமின்னு இல்லை. நீங்கள் நிலக்கடலை இதில் இருக்கிற அளவுக்கு ஈக்குவல் சத்து நிலக்கடலையிலையும் உண்டு. பாதாம் முந்திரி இதெல்லாம் சாப்பிட்டா தான் சத்துன்னு நினச்சிக்காதீங்க. வறுத்த நிலக்கடலையிலையும் நிறைய சத்து இருக்குது.
வறுத்த நிலக்கடலையும் குழந்தைய சாப்பிட வைங்க, தப்பே கிடையாது. ஸோ இது வந்து இன்னையோட டிஃபன் பாக்ஸ் ரெடி. கொஞ்சம் ஆறுன அப்புறமா டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பனானா, பீனட் அண்ட் ஜாம், ஜெல்லிம்பா ஜாம்பா எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த சாண்ட்விச்சும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தல மத்தியான வேலைக்கு ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து 2 சப்பாத்தி பண்ணி அந்த காட்டி ரோல், பன்னீர், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வச்சு காட்டி ரோல் பண்ண போகிறோம். சப்பாத்தி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நெய் தடவிருக்கேன். நெய் வேண்டாங்கிறவா எண்ணெய் விட்டு வேணாலும் சப்பாத்தி பண்ணிக்கோங்க. ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் அதெல்லாம் இருக்கிறது நல்லது. இந்த சப்பாத்தி நீங்கள் முதல் நாள் ராத்திரியே வேணாலும் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காத்தால எழுந்து ஜஸ்ட் அதோட ஃபில்லிங் மட்டும் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஸ்பாட்டில் அப்படியே பண்ணி காமிக்கிறேன். யூஸ்வலி நாங்கள் அவளுக்கு முதல் நாளே இது மாதிரி சப்பாத்தி பண்ணி வச்சுருவோம். ஸோ 2 ரோல் குழந்தைகளுக்கு தேவையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 சப்பாத்தி வச்சுருங்க. ஏன்னா இதெல்லாம் கொண்டு போனால் கூட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வாங்கிக்கும். அதுதான். ஸோ எல்லா குழந்தைகள் தானே, எல்லாம் சாப்பிடணுன்னு ஆசைப்படும். சப்பாத்தி மாவு அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்கா என் பொண்ணு. அதனால தான் அழகாக புஃப்னு உப்பி வந்துருக்குது. ஸோ 2 சப்பாத்தி பண்ணிட்டோம். இப்போது உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த காட்டி ரோலுக்கு உங்களுக்கு கார்லிக் வேணும் அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் இந்த இது கெச்சப் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து கார்லிக் இருக்கிற கெச்சப், டொமேட்டோ கெச்சப் கூட கிடைக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஒன்று சின்னது பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச், தனியா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறீங்கனாலும் போட்டுக்கோங்க, காரப்பொடி போட்டுக்கிறீங்கனாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம். ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி ஒன்று, கெச்சப் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட விட்டுருங்க. தேவையான உப்பு 1/4 ஸ்பூன், பட்டர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நல்லா வதங்கணும். இது கொத்தமல்லி ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தண்ணி விட்டு வேக விடுங்க. தக்காளிலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வேகணும். மசாலாலமும் நல்லா வதங்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த பன்னீர் க்யூப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி இப்படி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங் நல்லா கெச்சப்லாம் விட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் அதுவே நல்ல திதிப்பாகவும் இருக்கும். இப்படி ரோல் பண்ணி கொடுத்துருக்கோம் குழந்தைக்கு. பன்னீர் ரோல், சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சப்பாத்தி முதல் நாளே பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது மட்டும் அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம் பண்ணேன்னா ரெடி. இதை ரோல் பண்ணி கொடுத்தேன்னா குழந்தை ஜம்முன்னு சாப்பிட்டு வந்துடுவோம். அடுத்த டிஷ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பிரெட் ஐட்டம் தான். ரொம்ப ஈஸி. இது மாதிரி ஒரு ஷார்ப் இது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பீஸா பண்ண போகிறோம். மினி பீஸா ரொம்ப ஈஸி. அடியில் வெண்ணெய் தடவிடுங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். நீங்கள் இது ப்ரௌன் ப்ரெட்டில் ஆர் வீட் ப்ரெட்டில் பண்ணுறேன்னாலும் பண்ணுங்க. நான் இன்னும் அடுப்பை பற்ற வைக்கலை. அப்படியே இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. போகிறோம் அடியில் கெச்சப் தடவிக்கோங்க. ஸோ
ஸோ இது இப்படி வச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், கேரட், இதுக்கு மேலே வந்து இந்த ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆரிகானோ இதெல்லாமும் போடலாம். ஆரிகானோ மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்கும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. இவளுக்கு அவ்வளோவா காரம் பிடிக்காது, அதனால் நான் ஆரிகானோ மட்டும்தான் போடுவேன். ஆரிகானோ வாங்கணுமா மாமி? அதான் தான் சொன்னேன், இதெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டே போகாது. இதுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன சீஸ் க்யூப்ஸ் வாங்கிக்கோங்க போகிறோம். நிறைய இது மாதிரி பிரிட்டானியாவில், அமுலில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிறது. ஒரு இதில் 3 வரும், அதனால் நான் 3 வச்சுட்டேன். இதை சிம்மில் வச்சுருங்கோ. கொஞ்சம் மேலே படாத மாதிரி இருக்கிற இதுவாக போட்டு மூடிடுங்கோ. அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல சூட்டில் வந்து அந்த சீஸ்லாமும் மெல்ட் ஆகிருக்கும், அடியில் நல்லா வெண்ணெய் தடவி இருக்கிறதுக்கும் கிறிஸ்பாக இருக்கும். அப்படியே டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸில் பார்க்கலாம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி மெல்ட் ஆகி ஜோராக இருக்கு பாருக்கும். இதை வந்து உங்களுக்கு இந்த சைட்லேயும் காமிக்கிறேங்கோ. மெதுவாக வச்சு பண்ணேன்னா இந்த மாதிரி ஆகும். அடுப்பை அணைச்சிட்றேன். இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு ஆறுன அப்புறம் எடுத்து வைங்கோ. இந்த மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஸ்கூலுக்கு கெச்சப்போடு கொடுத்தமிச்செல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷும் ரெடி. அடுத்த டிஷ் பார்க்கலாம். கீரையை வச்சு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு பூரி பண்ண போகிறோம். அந்த கீரை நல்லா ஒரு என்ன சொல்கிறது கிரேவி மாதிரி ஆக்கிட்டு அதை விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு பூரி பண்ணி கையில் கொடுத்தமிச்சேன்னா ஜஸ்ட்டு தொட்டுக்கிறதுக்கு அதுங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம். அப்படி எதாவது வேணும்னு கேட்டானா நீங்கள் சனானா அதான் பண்ணித்தரேன்னா டைம் இருந்தால் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லையா கெச்சப் தொட்டுண்டே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பூரி. ஸோ தண்ணி நல்லா தழைச்சுடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். 2 பச்சை மிளகா அதில் போடுறேன். பாலக்கீரை இது எவ்வளோ மாமின்னு கேட்டேன்னா இது ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அப்படி வேக விட்டு எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போகும், நல்லா இதாகிடும் இது. அதுக்கப்புறம் இதை அப்படியே அரைச்சிடலாம் நீங்கள். ஏன்னா நம்ம எதுக்கு அணைச்சேன்னு சொன்னால் ஏற்கனவே தண்ணி தழைச்சுன்னு இருக்கிறதே கீரையை நம்ம போடுறதே நம்ம மேலே அடிக்கும். இதெல்லாம் எனக்கு சொந்த அனுபவம். நிறைய பட்டுருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் பட்டுன்றக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் தலைக்கிற தண்ணியாக இருந்ததுன்னா ஒன்று சிம் ஆக்கிடுங்கோ, இல்லைன்னா அணைச்சிடுங்கோ. அணைச்சிட்டு அதுக்குள்ளே கீரை அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணுங்கோ. அதெல்லாம் கீரையெல்லாம் இருக்கிறதே மேலே தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ டான் நல்லா பண்ணினேன்னா அதோட ஒரு பயபக்தியோடு பண்ணினா அது ஒன்றும் பண்ணாது. சரி நீ நானும் இப்படி போடுறேன் அப்படி போடுறேன்றதில் போட்டேன்னா அது பாட்டுக்கு நம்ம மூஞ்சி மேலே அடிக்கும். காலவேளை நமக்கு இருக்கிற டென்ஷனில் நம்ம இதெல்லாம் தான் மனசில் வச்சுக்க மாட்டோம். அப்படியே ஆச்சு 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 டப்பா கட்டி குழந்தைல அனுப்பிச்சு ஆற்றுக்க ஆரம்பிச்சு நமக்கு இது பண்ணி ரெடி பண்ணிட்டுன்ற மாதிரி இதில் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இன்றைக்கி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கத்தலை அப்போல்லாம் வந்து என்னோடய குழந்தையெல்லாம் ஸ்கூல் போயிருந்த காலேஜ் போயிருந்த நாளெல்லாம் 5:30க்கெலாம் எழுந்துருவேன். எழுந்துட்டு கத்தலை அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். அவள் 2 பேருக்கு டப்பா கட்டி எல்லோரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்காரையும் அனுப்பிச்சிட்டு படுத்து தூங்கி போயிடுவேன். தூங்கிட்டு 11:30க்கு மெதுவாக எழுந்து அதுக்கப்புறமா இன்னொரு தடவை வந்து எனக்கு ஏதாவது சாதம் காத்தால் வச்சுருந்த சாதமே எனக்கு போகும். முக்கால்வாசி தேவைப்பட்டதுன்னா எனக்கு அதுக்கப்புறம் எதாவது வேணும்னா பண்ணிப்பேன், இல்லைன்னா அதுக்கப்புறமா தான் சாப்பாடே சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுப்பை அணைச்சிட்டேன். இது நல்லா ஆற விட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டரை விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் இப்போது. ஏன்னா இது கூல் பண்ணணும், அப்போ தான் அரைக்க முடியும். இல்லைன்னா இதுவும் நம்ம மூஞ்சி மேலே அடிக்கும்.
அதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா பக்கத்துலேயே ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. இதை எடுத்து ஐஸ் வாட்டருக்குள்ளே போட்டேன்னா, இல்லைன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இதுக்குள்ளே போட்டேன்னா அது நல்லா இதுவாக இருக்கும். அப்படியே அரைச்சிடலாம் நீங்கள். ஓகே, இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். இது என்னென்னா கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, கரம் மசாலா பொடி 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நம்ம அதில் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அரைக்கிறதுல. ஸோ காரப்பொடி தேவைப்பட்டவா போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். ஒரே 1 டீஸ்பூன் நெய். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமம் எடுத்துருக்கேன். இது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. இதுன்னா நல்லா விழுதாக இதை அரைச்சாச்சு. இதை இதில் ஆட் பண்ணுறேன். இது வாஷ் பண்ண இந்த கீரை தண்ணியை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே சைடில் ஒரு 10 நிமிஷம் மூடுவோம். ஏன்னா இந்த ரவையெல்லாம் நல்லா ஊறிக்கணும். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டும். இந்த கொஞ்சம் தண்ணி மிச்சம்தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் விட்டுருந்தோம்னா ரொம்ப லொடன்னு போயிடும். பூரி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வரும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் பார்க்கலாம். இந்த எண்ணெய் காயிற 10 நிமிஷம் இது ஊறட்டும். நான் வந்து எப்பயும் எண்ணெயை தொட்டு தான் பண்ணுவேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்லைன்னா சுடாத எண்ணெயை சைடில் வச்சுன்னு பண்ணுங்க. மாவு பத்தல்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு தோணித்துன்னா கொஞ்சம் வேணாலும் கோதுமை மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு கீரை அந்த 1 கப்பு 1.25 கப்பு கிட்ட தான் போட்டிருப்பேன் கோதுமை மாவு. அதுக்கு சரியாக எடுத்து எண்ணெய் காஞ்சிடுத்து. பூரிக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்காமா உம்புறதுக்கு? பூரி உப்பி வர்றதுக்கான சீக்ரெட் கேட்குறேன் தானே? ஆக்சுவலி நல்லா எண்ணெய் பத்த இருக்கணும். அதே மாதிரி மெல்லிஸாக இடக்கூடாது. கொஞ்சம் பூரிங்கிறது திக்காக இருக்கணும். நல்ல எண்ணெய் பத்த இருக்கிறதே இந்த மாதிரி ரவுண்டாக இட்டுட்டு இப்படி போட்டேன்னா அதுக்கப்புறமா எண்ணெய் எப்பயுமே குழிவான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து ஏந்தலான இந்த பேன் மாதிரி இருக்கிறதுலலாம் எண்ணெய் வச்சுட்டேன்னா இந்த மாதிரி உப்பி வராது. இந்த மாதிரி குழிவான இலுப்பச்சட்டி மாதிரி இருக்கிறதுல வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் சீக்ரெட். இதுக்கு ஒன்றுமே தனி சீக்ரெட்லாம் கிடையாது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். பாக்கி எல்லாத்துக்கும் நான் எப்பயுமே சொல்லுவேன் எண்ணெய் சூடு கம்மியாக வச்சுக்கோங்கன்னு. பட் பூரி பொரிக்கிறதுக்கு மட்டும் நல்லா பத்த இருந்தால் தான் பூரி இந்த மாதிரி உப்பி நல்லா ஜோராக வரும். ஸோ அவள் வழியாக நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஒன்று தான் லாஸ்ட்டு 10 டேஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 2 வாரத்துக்கு மண்டே டு ஃப்ரைடேக்கு 10 டேஸ்க்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது என்னன்னு கேட்டால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தயிர் சாதம் தான். தயிர் சாதமும் கொடுங்கோ குழந்தைகளுக்கு, சாப்பிட்டு பழகட்டும். ஏன்னா தயிரில் இருக்கிற அந்த ப்ரோபயாட்டிக் இது நம்மளுடைய குழந்தைகளோட வயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியம் அது வேணும். ஜீரண சக்தியெல்லாம் அதுதான் நல்லா இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஐ திங்க்
இதில் எந்த விதமான ஹெசிடேஷனும் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயிர் சாதத்தை போய் சொல்கிறேளே அப்படின்னு சொல்லிவிட்டு, தயிர் சாதம் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடணும். ஸோ இந்த 3 பூரி ஏன் பேத்திக்கு போகிறோம், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இந்த 3 பூரிஸ் பண்ணி வச்சேன். இப்போ அவளுக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவளுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு கேட்டேன்னா, கெச்சப் தான் மோஸ்ட்லி கொடுப்பேன். அவள் வந்து அது ஏன்னா இதுலேயே நிறைய கீரையை நம்ம அரைச்சி விட்டுறோம். ஸோ கீரையோட பச்சை வாசனையெல்லாம் கூட இருக்காது. நான் பிளான்ச் பண்ணுறோம் நன்னாவே இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ இதில் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். பால் நல்லா ஒரு 1/2 டம்ளர் கிட்ட விட்டுருங்க. தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தெரியாதா கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லை, நிறைய பேர் பண்ணுவேன். சில பேருக்கு வந்துட்டு தயிரை மட்டும் விட்டு பிசைஞ்சிட்டு அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பேன். கிடையாது. பாருங்க, இந்த டம்ளரால் 1 டம்ளர் பால் விட்டுருக்கேன். இதில் தயிர் நல்லா புளிக்காத கெட்டி தயிர் நல்லா 2 ஸ்பூன் விடுங்க. ஏன்னா காத்தாலேயே நம்ம அனுப்பிச்சிடுறோம் குழந்தைகளுக்கு. ஸோ சாயங்காலம் மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே அது புளிக்காமல் இருக்கணும். 2 சின்ன டீஸ்பூன் விட்டேன்னா போதும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, நான் பச்சை திராட்சை இருந்தாலும் கட் பண்ணி போடுவேன், காஞ்ச திராட்சையும் போடலாம். இதெல்லாம் ரெடி. அடுப்பை அணைச்சிடுறேன். இது மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா, காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு வறுத்துருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே குழந்தைகளுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். மத்தியான வேலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச திராட்சை போடலை அப்படிங்கிறவா பச்சையாக இந்த பன்னீர் திராட்சை வரும் இல்லையா, அதை கூட நீங்கள் போட்டு பசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியான வேலைக்கு. இந்த வெய்ய நாளில் தயிர் சாதம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 டேஸ் இது உங்கள் எல்லாருக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லோரும் மண்டே டு ஃப்ரைடே இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணா அப்படிங்கிற ஃபீட்பேக் எனக்கு அவசியம் வேணும். ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.